Aisha, Aishvi in Ashwin. Sakka vaikkum palagaram. Adukku Aishvi in Ashwin. புதிதாக ஒருவர் முதலமைச்சராக வந்து அவர் அவருடைய இருக்கையை மட்டும் மாத்திருக்கிறார். சோபா மாடல் ஆட்சியில அவர் உட்கார்ந்து இருக்கை மட்டும் மாத்திருக்காரு. ஏற்கனவே நம்ம தலைவர் முதலமைச்சராக இருக்கப்போ பாரம்பரிய வழக்கப்படி ஒரு அரசு அதிகாரிகள் அவருடைய இருக்கை என்ன வழங்கினாங்களோ அதைத்தான் பயன்படுத்தினார். ஆனால் இவர் சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இப்ப போட்டிருக்கிற அந்த சேருடைய மதிப்பு 12 லட்சம். அவர் போற காரு 10 கோடி ரூபாய். இப்படிப்பட்ட முதலமைச்சரை உட்கார்ந்து வச்சு தமிழ்நாட்டு மக்கள் தவறு செய்து விட்டோம் என்று வருந்துகின்ற நிலைமையை பார்க்கிறோம். செல்ற இடமெல்லாம் எனக்கு நன்றி சொல்ற போற இடத்துல ரொம்ப வேதனையான ஒரு செய்தி என்னன்னா, நம்ம தலைவர் முதலமைச்சரா இருக்கப்போ கலைஞரின் கனவு இல்ல வீடு வருஷத்துக்கு 1 லட்சம் வீடு 3,05,500 கோடி ரூபாயில கட்டி அதற்கான ஆணைகள் கொடுத்து வேலைகள் நடந்தாங்க. கடைசியா நம்ம முதலமைச்சர் 1 லட்சம் வீடுகளுக்கு 3,500 கோடி ஒதுக்கீடு செய்து வீடுகள் வழங்கினார். நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு 3,500 வீடு, அதுல 2,500 வீடுக்கு அதாவது ஆர்டர் கொடுத்து வேலை ஆரம்பிச்சுட்டாங்க. 1000 வீடுக்கு அவங்க வீட்டு பட்டா பல சிக்கல் இருந்ததெல்லாம் சரி பண்ணி 1000 வீட்டுக்கு அதுக்கான ஆணைகள்லாம் தயார் செய்யப்பட்டது. தேர்தல் அறிவிச்சதுனால உடனடியாக அது நிறுத்தப்பட்டு தேர்தல் முடிஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டாங்க. அரசு அதிகாரிகிட்ட நான் பேசுறேன், எலெக்ஷன் முடிஞ்சோடனே கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம வரல, அவர் வந்திருக்காரு. வந்தவர் என்ன பண்ணிருக்கணும், ஏற்கனவே கொடுத்த திட்டம், அதாவது சட்டமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு செய்து அதுல பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு அந்த வீட்டுகளுடைய ஆணைகள் வழங்குவதற்கு கூட இந்த அரசுக்கு மனச்சாட்சி இல்லை, செயல்பீடன் இல்லை, செயல்திறன் இல்லை. பாண்டிச்சேரியை சார்ந்தவர், இங்கே மரியாதைக்குரிய ஐயா KV சுப்பையா அவர்கள் 5 துறைகளுக்கு அமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு சரித்திர சாதனை ஆட்சியில் சாதனை புரிந்த அமைச்சர் ஐயா பிறந்த முறையிலிருந்து பேசுறேன். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு இடமில்லாம ஆள் இல்லாம பாண்டிச்சேரியிலிருந்து அவர் ரசிகர் மன்ற தலைவரை ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கார். அவருக்கு என்ன தெரியும், நம்மளை பாண்டிச்சேரியில கொண்டு விட்டா கூட தெற்கு வடக்கு தெரியாது. தமிழ்நாடு 1,31,000 சதுர மீட்டர் கொண்ட பெரிய மாநிலம், 38 மாநிலங்கள், 385 ஊராட்சி ஒன்றியங்கள், 12,524 ஊராட்சிகள், 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வார்டுகள் இந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர் ரசிகர் மன்ற தலைவருக்கு கொடுத்துட்டு இவர் சொகுசா இருக்கார். நம்ம தலைவர் இருக்காரு, இந்த 385 ஊராட்சி ஒன்றியம் தெரியும். அதே மாதிரி 12,524 ஊராட்சிகளும் தடம் பதித்த தலைவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர். அவர் வந்தாரியா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், பல்வேறு திட்டங்கள் இப்படியெல்லாம் செயல்படுத்த அடுத்த கட்டம் தான் கலைஞரின் கனவு இல்லம். அந்த அரசாணையை அவர்களுக்கு வழங்கக்கூடிய அதை கூட நிறுத்தி வைக்கிறார் என்றால் ஒரு அரசாங்கத்துடைய மோசமான செயல்பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரி, நடக்கட்டும் என்பதை கடந்து செல்வதற்கு சூழல் இருந்தாலும் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்க கூடாதுதான். ஆகவே இன்றைக்கு இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் நமது கரும்பலாங்கோட்டை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. கடந்த பல தேர்தலில் அதிகமான வாக்குகளை தந்தவர்கள். நான் நன்றி சொல்ல பல இடத்திற்கு சென்ற பொழுதும் அதிகமான பேர் திரண்டு நின்று ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் திமுக தான் நினைக்க ஆளுங்கட்சியில் நிற்கிற ஊரதான் நமது கரும்பலாங்கோட்டை என்பதை நான் நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு, நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் வச்சாலும் திமுக தனிச்சு நின்றாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் நம்ம தான், நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தான். இப்பொழுது திமுக வலிமை பெற்றிருக்கிறது, பலருக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது. உளவுத்துறை அறிக்கை அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு மகத்தான வெற்றி பெறுவதற்கு, நான் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான ஊராட்சி கரும்பலாங்கோட்டை என்பதை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாவம் தொட்டு எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.